So Genesis chapter 26 எடுத்துக்கோங்க. That's what we're going to see today. Genesis chapter 26. Praise God. Please turn your Bibles with me there quickly. We're going to read one verse. We're going to read it together. Then we're going to look at the whole chapter today. Okay, as much as possible. நம்ம இந்த 26வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசித்து விட்டு அந்த முழு அதிகாரத்தையும் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். அதனால எடுத்து என்னோடு சேர்ந்து நீங்க வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். So have your Bibles ready and open throughout the sermon in Genesis 26. உங்களுடைய வேதாகமத்தை முழு செய்தி வேளையிலும் ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை எடுத்து நீங்க திறந்து வைத்துக் கொள்ளலாம். There are some key words that the Spirit of God will speak to you, and I want you to write them down if possible on a notepad or on your Bible. Write those truths down, because these things, those nuggets will help you to live a victorious life. செய்தியின் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு சில வார்த்தைகளை சில சத்தியங்களை சொல்லும்போது ஒரு பேனா எடுத்து நீங்க அதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. நிச்சயமா அது உங்க வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். Amen. ஆமென். The topic that I want to talk about today is this. We are all called to prosper. இந்த நாளிலே நான் பேச இருக்கிற செய்தியின் தலைப்பு இப்படியாக இருக்கிறது, செழிப்படைவதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறோம். 10 பேர் தான் ஆமென் சொல்றீங்க. Every single one of us here in this hall, people that are listening over YouTube, people that are downstairs at Owen Roberts Chapel, every single one of the child of God, we are called to prosper. ஆமென். இந்த இடத்துல இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் கீழே ஓன் ராபர்ட்ஸ் சாப்பல்ல ஆன்லைன் வழியா எங்களை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்து சொல்ல விரும்புகிறேன், நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் செழிப்பதற்கென்றே அழைத்திருக்கிறார். Hallelujah. 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 That's what we're going to find out today from Genesis 26, from the life of Isaac, how we can prosper. ஈசாக்குடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ஆதியாகமம் 26வது அதிகாரத்திலிருந்து நாம் எப்படி செழிப்படைய முடியும் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். Let's read verse 13 all together in Tamil. Let's read it together. எல்லாரும் சேர்ந்து 13வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 26:13 வாசிக்கலாம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இன்னொரு விஷயம் நல்ல சத்தமா வாசிக்கலாம். அவன் ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனானான். Amen. ஆமென். Isaac is a very important character in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான் இந்த ஈசாக்கு என்பவர். We all know Isaac's father Abraham was the father of nations. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஈசாக்குடைய தகப்பனார் ஆபிரகாம் அவர் தேசங்களின் தகப்பனாக இருந்தார். And Isaac's son Jacob was the man that God used to bring the 12 tribes into reality. ஈசாக்குடைய குமாரனாகிய யாக்கோபு தான் இந்த பூமிக்கு 12 முற்பிதாக்களை கொண்டு வந்த அந்த ஒரு நபராக இருக்கிறார் யாக்கோபு. So Isaac played a very important role. அதனால ஈசாக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை அவர் செய்ததை நாம் பார்க்கிறோம். In New Testament, Peter, James and John, they played a prominent role in the Gospels. யாக்கோபும் யோவானும் புதிய ஏற்பாட்டிலே இந்த சுவிசேஷ புத்தகங்களிலே ஒரு முக்கியமான வேலையை செய்தார்கள். The same way Abraham, Isaac and Jacob, they played a very prominent role in the book of Genesis as well as throughout the Old Testament. அதே போலவே பழைய ஏற்பாட்டிலும் இந்த ஆதியாகம புத்தகத்திலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறார்கள். When God introduces himself to people in the Old Testament, even today he introduces himself as the God of Abraham, Isaac and Jacob. நாம் பார்க்கிறோம் தேவனாகிய கர்த்தர் அவர் தம்மை வெளிப்படுத்தும்போது பழைய ஏற்பாட்டிலே நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அன்றும் சரி இன்றும் சரி அவர் அப்படியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. But one interesting fact that I found out about Isaac is this. You know, Abraham, about 12 chapters in Genesis written about him. Jacob, 12 chapters. Joseph, 12 chapters. But about Isaac, there's only one chapter. நம்ம பார்க்கிறோம் இந்த பழைய ஏற்பாட்டு ஆதியாகம புத்தகத்துல ஆபிரகாமை குறித்து 12 அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்குடைய குமாரனாகிய யாக்கோபை குறித்து 12 அதிகாரங்கள், யோசேப்பை குறித்து 12 அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈசாக்கை குறித்து ஒரே ஒரு அதிகாரம் மாத்திரம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. Just because only one chapter is completely dedicated to Isaac, it does not mean that Isaac is any less important. ஒரே ஒரு அதிகாரம் தான் ஈசாக்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதுனால ஈசாக்கு ஒரு
முக்கியத்தன்மை குறைந்தவராக நம்ம பார்க்க கூடாது. அப்படியாக அல்ல. One man of God said like this. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொன்னார். Isaac was an ordinary son of a great father. ஈசாக்கு ஒரு அசாதாரணமான தகப்பனுடைய சாதாரண மகனாக இருந்தார். And he was an ordinary father of a great son. ஒரு மிகப்பெரிய மகனுடைய சாதாரண தகப்பனாக ஈசாக்கு இருந்தார். சொன்னா எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? Amen. Amen. Hallelujah. 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 See, Isaac is a picture. Isaac is a beautiful picture of how God can use the ordinary people to do extraordinary things. பாருங்க, தேவன் ஒரு சாதாரணமான காரியத்தை கொண்டு அசாதாரணமான காரியத்தை எப்படியாக செய்ய முடியும் என்பதற்கான சிறந்த உதாரணமாக ஈசாக்கை நாம் இங்கே பார்க்க முடியும். Hallelujah. Hallelujah. Dear people of God, maybe you consider yourself as somebody ordinary this morning. அன்பான தேவ ஜனங்களே, ஒருவேளை இந்த காலை வேளை நீங்க உங்களை குறித்து ஒரு சாதாரண விதத்துல நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். It does not matter who you are, where you come from, or what the color of your skin or the status of your education, but God can use you in an extraordinary way. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்து வந்தாலும் சரி, உங்களுடைய தோல் நிறம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய படிப்பு எவ்வளவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் முக்கியம் இல்ல. பாருங்க, சாதாரணமான உங்களை தேவன் அசாதாரண முறையிலே மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவராலே முடியும். Hallelujah. 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 As a child of God, just like Isaac, who was called to prosper, God has called each and every one of you to prosper. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மையும் தேவன் எப்படி ஈசாக்கை அழைத்து அவரை செழித்திருக்கும்படி அழைத்தாரோ, அதே போல இந்த நாளில் உங்களை என்னை ஆண்டவர் அப்படியாக செழித்திருக்கும்படியான அழைப்பை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிறார். Amen. Amen. If you're with me so far, can I hear an amen? எங்களோடு இருக்கிறீங்கன்னா ஒரு ஆமென் சொல்றீங்களா? Another interesting fact about Isaac is that there's a lot of comparison or relation between Isaac and Jesus. இன்னொரு சுவாரஸ்யமான காரியம் ஈசாக்கு குறித்து என்னன்னு பார்த்தோம்னா, கிறிஸ்துவாகிய இயேசுவுக்கும் ஈசாக்குக்கும் ஒரு ஒப்பனையாக நிறைய காரியங்கள் இருக்கிறது. Isaac is a picture of Jesus in his birth. ஈசாக்குடைய பிறப்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பும் ஒரே போல இருக்கிறது. Isaac's birth was a miraculous birth. He was born to Abraham and Sarah in a very old age. Jesus' birth was a miraculous birth. ஈசாக்குடைய பிறப்பு ஒரு அதிசயமான பிறப்பு. ஏன்னு சொன்னா, ஆபிரகாமும் சாராளும் வயதான போது, வயசு சென்றவர்களாக இருக்கும்போது அற்புதமாக ஈசாக்கு பிறந்தார். அதே போலவே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பும் ஒரு அசாத்தியமான அதிசயமான பிறப்பு. Isaac is a picture of Jesus in his obedience to the Father. ஈசாக்கு எப்படி இயேசுவோடு எப்படி ஒப்பனையாக இருக்கிறார் என்று சொன்னால், ஈசாக்கினுடைய கீழ்ப்படிதலும் இயேசுவினுடைய கீழ்ப்படிதலும் அவர்களுடைய தகப்பனுக்கு ஒரே மாதிரி இருக்கிறது. Isaac obeyed his father Abraham to the point of sacrificing himself on the altar. ஈசாக்கு தன்னுடைய தகப்பனுக்கு எதுவரைக்கும் கீழ்ப்படிந்தார்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் தன்னைத்தானே பலியிடும்படி ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் அவர் அப்படியாக கீழ்ப்படிந்தார். Jesus obeyed the Father to the point of death, even death on a cross. இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பிதாவுக்கு கீழ்ப்படியும் பொருட்டாக மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். Amen. Amen. Not only that, Isaac is also a picture of Jesus in his inheritance. அது மாத்திரம் இல்ல, பாருங்க, ஈசாக்கு இயேசுவுக்கு எப்படி ஒப்பனையா இருக்கிறார்னா, ரெண்டு பேருமே சுதந்திரவாளிகளாக இருக்கிறதிலே அவர்கள் ஒப்பனையாக இருக்கிறார்கள். Amen. ஆமென். Abraham's generation is a generation that built altars for God. ஆபிரகாமுடைய சந்ததி எப்படிப்பட்டதான சந்ததி? அவர்கள் பலிபீடங்களை கட்டிக்கொண்டிருந்ததான சந்ததி. Isaac's generation is called the generation of inheritance. ஆனா ஈசாக்குடைய சந்ததி இப்படியாக அழைக்கப்பட்டார்கள், அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிற சந்ததியாக இருந்தார்கள். Amen. Amen. Isaac inherited all the blessings, all the wealth, all the prosperity from Abraham. ஈசாக்கு ஆபிரகாமிடத்திலிருந்து எல்லா ஐஸ்வரியத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவருக்கென்று அவர் சுதந்தரித்துக் கொண்டார். Hallelujah. Hallelujah. Just like Jesus, the Bible says in Hebrews 1:2, he is the heir, he is the appointed heir of all things that God has for us. God has in this world. வேதம் சொல்கிறதுபடி எபிரேயர் 1:2 இயேசு கிறிஸ்துவும் அப்படியாக பிதாவினிடத்திலிருந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் சுதந்தரித்துக் கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. 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 I say all this to show you that there is a definite assurance without a shadow of doubt, just like Isaac, just like Jesus,
we are also called to prosper in everything that we do. நான் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்கிறதற்கான முக்கிய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி ஈசாக்கை போல இயேசுவை போல அவர்களுக்கு இருக்கிற ஒற்றுமையை போல அவர்கள் எப்படி சுதந்திரவாளிகளாக இருந்தார்களோ அதே போலவே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினாலே சுதந்திரித்து செழித்திருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. The Bible calls us, we are like Isaac is called the child of promise. The Bible calls you and me the children of promise. வேதாகமத்திலே ஈசாக்கு எப்படி வாக்குத்தத்தத்தின் பிள்ளை என்று அழைக்கப்பட்டாரோ அதே போலவே உங்களை என்னையும் வேதத்தின்படி தேவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Through Jesus we have become Abraham's seed. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்களும் நானும் ஆபிரகாமின் வித்தாக இருக்கிறோம். Amen. Amen. Because you are Abraham's seed, the Bible says in Galatians 3 that we are heirs according to the promise. நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய வித்தா இருக்கிறபடினாலே கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறது போல நீங்களும் அவருடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். Hallelujah. 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 So I've come here to tell you this truth that every single one of us, like Isaac, we are child of a promise and we are called to prosper. அதனால இந்த காலை வேளையில நான் இந்த சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்களும் நானும் ஈசாக்க போலவே செழித்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனாலே. Hallelujah. Hallelujah. Everybody lift your hands and say, I am called to prosper. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களா, செழித்திருக்கும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். Amen. ஆமென். All the students, I want you to lift your hands. இங்க இருக்கிற மாணவர்கள் படிக்கிறவங்களா கையை தூக்கி காட்டுறீங்களா? நல்ல கையை தூக்குங்க. Amen. சொல்லுங்க, I am called to prosper in my studies. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய படிப்பிலே நான் செழித்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். திரும்ப சொல்லுங்க, என்னுடைய படிப்பிலே என்ன சொல்ல? ஐயோ, நல்லா சொல்லுங்க. நீங்க தான் சத்தமா சொல்லணும். சொல்லுங்க, என்னுடைய படிப்பிலே நான் செழித்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். கொஞ்சம் செழிப்பா சொல்லுங்களேன். Come on, one more time. சொல்லுங்க, என்னுடைய படிப்புல நான் பெஸ்டா இருக்க, நான் செழித்திருக்க கர்த்தர் அழைச்சிருக்கிறார். Amen. Amen. Put your hands down. All the business people, lift your hands. வியாபாரம் தொழில் செய்கிறவங்க உங்க கரங்களை உயர்த்திக்கோங்க. All the businessmen சொல்லுங்க, எல்லா வியாபாரம் செய்றவங்க சொல்றீங்களா? என்னுடைய வியாபாரத்துல நான் செழித்திருக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Amen. எல்லா government employees, private company employees கரங்களை உயர்த்திக்கொள்ளுங்க. Come on, this is a faith confession, this is a prophetic proclamation. Amen. Hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய வேலையில நான் செழித்திருக்க, நான் பெஸ்டா இருக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். Hallelujah. எல்லா husbands and wives கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லா husbands and wives, come on everybody. எல்லா சத்தமா சொல்லுங்க, என் குடும்பத்துல நாங்கள் செழித்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசி நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Hallelujah. 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 As a church we are called to prosper. சபையாக நாம் செழித்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Amen. Amen. We are not called to live with a poverty mindset. பாருங்க, தரித்திர சிந்தையோடு வாழும்படி நாம் அழைக்கப்படவில்லை. We are not called to be people that have nothing in life and amount to nothing in life. பாருங்க, நம்ம ஒண்ணுமே இல்லாம ஓட்டாண்டியா வாழும்படி தேவன் நம்மளை அழைக்கவில்லை. No, as a church we are called to prosper and prosper others. ஆனால் சபையாராக நாம் செழித்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், மற்றவர்களை செழிப்படைய செய்வதற்காக. Hallelujah. 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 Amen. Amen. That's why Apostle John, when he prays in 3 John chapter 1, he says, beloved, I pray that you may prosper in all things and be in health just as your soul prospers. அதனால தான் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய யோவான் 3வது யோவான் 2வது வசனத்தில் இப்படியாக சொல்லி இருக்கிறார், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். Hallelujah. Hallelujah.
In all things I'm called to prosper. எல்லா பகுதிகளிலும் நான் செழித்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். In my health I'm called to prosper. என்னுடைய சுகத்திலே நான் செழித்திருக்கும்படி In my அழைக்கப்பட்டிருக்கிறேன். finances I'm called to prosper. என்னுடைய பொருளாதாரத்தில் நான் செழித்திருக்கும்படி In அழைக்கப்பட்டிருக்கிறேன். every area of my life I'm called to prosper. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நான் செழித்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். Amen. ஆமென். That's what I found from the life of Isaac. பாருங்க, அதத்தான் ஈசாக்குடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். And I want to quickly teach you certain principles from this chapter 26 of Genesis that will help you, like Isaac, to become prosperous and be more prosperous. பாருங்க, நான் வேதாகமத்துல ஆதியாகமம் 26வது அதிகாரத்திலிருந்து வேகமா ஒரு சில கொள்கைகளை நாம் இங்க பார்க்க போகிறோம். வாழ்க்கை கொள்கைகளை கற்றுக்கொண்டு எப்படி ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து செழிப்படைந்தாரோ அதை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை அபியாசப்படுத்த போகிறோம். ஆமென். ஆமென். ரெடியா இருக்கீங்களா? உங்க பைபிளை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆயத்தமா இருந்தீங்கன்னா வேதாகமத்தை தூக்கி ஆமென். ஆமென். Verse 1 to 6. ஆதியாகமம் 26 முதல் 6 வசனங்கள். We don't have time to read through every single verse. I would love to do it, but we don't have enough time. So I want you to mark it, then go home and do a little bit of homework and read through it. ஒவ்வொரு வசனங்களையும் வாசிக்கும்படி விரும்புகிறேன். ஆனா நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால நீங்க அதை எழுதி வைத்துக்கொண்டு வீட்டிலே போய் வாசிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Verses 1 to 6. 26 முதல் 6 வசனங்கள். Here we see Isaac and his family are in a crunch situation. இங்க நம்ம பார்க்கிறோம் ஈசாக்கும் அவருடைய குடும்பமும் ஒரு கடினமான நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். Verse 1 starts in a famine. முதலாவது வசனம் பஞ்சத்திலே ஆரம்பிக்கிறது. So Isaac and his family faced this famine and they had to deal with this situation in the right way. பாருங்க, ஈசாக்கும் அவருடைய குடும்பமும் இந்த பஞ்சத்திலே அகப்பட்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை அவர்கள் சரியாக கையாள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. Isaac's wife Rebecca, she's given birth to Esau and Jacob and they are grown up men and now they are facing this terrible famine like the time of his father Abraham faced. They're facing a terrible famine. ஈசாக்கும் ரெபெக்காலும் அவங்களுடைய இரண்டு குமாரர்கள் ஏசா யாக்கோபு அவங்க பிறந்து வளர்ந்துட்டாங்க. இப்போ அந்த குடும்பத்துல அவங்க குடும்பமா இருக்கும்போது ஒரு பஞ்சத்தை சந்திக்கிறார்கள். இதே போல ஒரு பஞ்சம் ஈசாக்குடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய காலத்திலும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். So they moved to Gerar to the land of the Philistines and they were there. அந்த பஞ்சத்து நிமித்தமாக அவர்கள் குடும்பமாக பெலிஸ்தருடைய இடமாக இருக்கிற கேராருக்கு அவர்கள் இடம்பெயர்ந்து போகிறார்கள். Then Isaac had a plan. அங்கிருந்து ஈசாக்குக்கு ஒரு திட்டம் இருந்தது. Everybody say Isaac had a plan. எல்லாரும் சொல்றீங்களா? ஈசாக்குக்கு ஒரு திட்டம் இருந்தது. That plan was to move from Gerar to Egypt. அவருடைய திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேராரிலிருந்து எகிப்திற்கு போவது. And this is where God speaks to Isaac. அந்த சூழ்நிலையில தான் தேவன் ஈசாக்கோடு பேசுகிறார். You can read that in verse 2. நீங்க அதை இரண்டாவது வசனத்துல பார்க்கலாம். God spoke to Isaac and said, Isaac, don't go to Egypt, stay in the land that you are living in right now. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. And God reminds Isaac of the promise that he had given to Abraham his father. அத சொல்லிவிட்டு தேவன் ஈசாக்குக்கு ஆபிரகாமுக்கு அவரிட்ட வாக்குத்தத்தத்தை அவர் நினைப்பூட்டுகிறார். He said, stay in this land, I will be with you, I will bless you and I will bless your descendants and make them like the stars in the sky. அவர் இப்படியாக சொல்கிறார், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னையும் உன்னுடைய சந்ததியும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நினைப்பூட்டுகிறார். And Isaac hears that voice and he stays in that land. அந்த சத்தத்தை கேட்டு ஈசாக்கு அதே தேசத்திலே குடியிருக்கிறார். We can read that in verse 6. அது 6வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். Isaac stayed in Gerar. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். This brings me to my first point. The key that will unlock the prosperity in your life is this. இது என்னுடைய முதல் குறிப்புக்கு என்னை கொண்டு வருகிறது. இந்த பாருங்க, இந்த குறிப்பு உங்களுடைய செழிப்பிற்கான திறவுகோலா இருக்கிறது. Write this down. இதை எழுதிக் கொள்ளுங்கள். Listen to the voice of God over the voice of your situations. உங்களுடைய சூழ்நிலைகளின் சத்தத்திற்கு மேலாக கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். Amen. ஆமென். Listen to the voice of God over the voice of your situation. உங்களுடைய சூழ்நிலைகளின் சத்தத்திற்கு மேலாக
கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். We all face different situations in life. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கிறோம். Some of us good situations, some of us difficult situations or bad situations. We all face different situations. சிலருக்கு நல்ல சூழ்நிலைகள், சிலருக்கு கடினமான மோசமான கஷ்டமான சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சந்திக்கிறோம். And one thing I have learned out of my own experience is this: every situation speaks. ஆனா என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து நான் சொல்ல முடியும், நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்மோட பேசுகிறது. Our situation has a voice. நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஒரு சத்தம் உண்டு. Amen. People of Israel faced a situation called Goliath. இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத் என்கிற ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறார்கள். And that situation spoke. அந்த சூழ்நிலை அவர்களோடு பேசினது. What did it speak? அது என்ன பேசினது? It spoke fear into the hearts of the warriors of Israel. இஸ்ரவேலுடைய படைத்தளபதிகளுக்குள்ளே பயத்தை அது பேசினது. Gideon faced a situation in his life. கிதியோனும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சூழ்நிலையை சந்தித்தார். And that situation had a voice. அந்த சூழ்நிலைக்கு ஒரு சத்தம் இருந்தது. And that voice said, you are weak, you are small, you can't win the battle. அந்த சத்தம் இப்படியாக சொன்னது, நீ பலவீனமானவன், நீ சிறியவன், உன்னால இந்த யுத்தத்தை மேற்கொள்ள முடியாதுன்னு சொன்னது. Peter and his disciples faced a situation after the death, burial, resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய மரண உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக பேதுரு அவருடைய சீஷர்களுக்கு ஒரு சூழ்நிலையின் சத்தம் கேட்டது. And that voice said to Peter and his disciples, and the disciples, you cannot, you have no future from now on, so go back to your old ways of fishing. அந்த சூழ்நிலை இப்படியாக பேதுருவோட சீஷர்களை பார்த்து சொன்னது, உனக்கு இனிமேல் எதிர்காலம் இல்ல, அதனால உன்னுடைய பழைய வேலையான மீன் பிடிக்கிறதுக்கே போயிருன்னு சொல்லி அந்த சூழ்நிலை பேசினது. All these situations spoke to the people that were caught in that situation. பாருங்க, இந்த எல்லா சூழ்நிலைகளும் அந்த சூழ்நிலையில் அகப்பட்டிருந்த மனிதர்களோடு அது பேசினது. There was the situation's voice. அங்க ஒரு சூழ்நிலையின் சத்தம் இருந்தது. And there was God's voice. அங்கே மறுபக்கத்திலே தேவனுடைய சத்தமும் இருந்தது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. When the rest of the soldiers heard the voice of Goliath, David heard the voice of God. அங்க இருந்த போர்ச்சவர்கள் எல்லாம் கோலியாத்தினுடைய சத்தத்தை கேட்டபோது தாவீது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். When Gideon's situation was speaking that he is not fit for the battle, God spoke and said, you are mighty warrior. The voice of God was spoken over his life. கிதியோனுடைய சூழ்நிலையிலே அந்த சூழ்நிலை அவரை பார்த்து சொன்னது, உன்னால இந்த யுத்தத்துல ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னப்போ கர்த்தருடைய சத்தம், பராக்கிரமசாலியே உன்னால் முடியும் சொல்லி கர்த்தர் அவரோடு பேசினார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. When Peter and the disciples, they went back into fishing, Jesus asked Peter, do you love me? பேதுரு அவருடைய சீஷர்களும் அவர்கள் பின்மாற்றம் அடைந்து மீன் பிடிக்க சென்றபோது கர்த்தருடைய சத்தம், கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவரிடத்துல வந்து, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி பேதுருவிடத்துல கேட்டார். Hallelujah. Hallelujah. In all situations there is a two-way communication, the voice of the situation and the voice of God. இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் இரண்டு விதமான சத்தங்கள் அவர்களுக்கு இருந்தது. சூழ்நிலையின் சத்தம், தேவனுடைய சத்தம். Isaac faced the situation, famine in the land. ஈசாக்கு ஒரு சூழ்நிலை சந்தித்தார், அந்த தேசத்திலே பஞ்சம். Situation voice, go to Egypt. அந்த சூழ்நிலையின் சத்தம் இப்படியாக சொன்னது, எகிப்திற்கு போ. God's voice, stay in this land. ஆனா கர்த்தருடைய சத்தம், இந்த தேசத்திலே குடியிரு. Amen. Amen. Hallelujah. 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 And we know from this verse that Isaac obeyed the voice of God rather than the voice of the situation. இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும், ஈசாக்கு அந்த சூழ்நிலைகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார். Amen. Amen. My dear people of God, my question to you is very simple this morning. அன்பான தேவ ஜனங்களே, உங்களை பார்த்து என்னுடைய கேள்வி இதுதான். What voice are you listening to? எந்த சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள்? Are you listening to the voice of the situation, or are you listening to the voice of God? உங்க சூழ்நிலைகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறீங்களா, இல்ல கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறீங்களா?
The Bible says, Jesus says, my sheep hear my voice. வேதத்தில் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார், என்னுடைய ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கிறது. Amen. ஆமென். The sheep listens to his voice. பாருங்க, இந்த ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. Hallelujah. Hallelujah. Our financial situation will speak. நம்முடைய பொருளாதார சூழ்நிலை நம்மை பார்த்து பேசும். You need so much for this marriage. You need so much for your business. You have no money. There is no way of income. So go borrow for big interest. இந்த திருமணத்திற்கு இந்த பொருளாதார தேவை இருக்குது, இந்த தொழிலுக்கு இவ்வளவு தேவை இருக்குன்னு சொல்லி உங்களுடைய சூழ்நிலை உங்களை பார்த்து பேசி இப்படியாக சொல்லும். வேற வழியே இல்ல, நீ போய் அதிக வட்டிக்கு கடன் வாங்கிக்கோன்னு சொல்லி சொல்லும். But the same time God's word speaks. ஆனா அதே நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களோட பேசும். Stand in faith. விசுவாசத்துல நில்லுங்க. I will supply all your needs. நான் உங்க தேவைகளை எல்லாம் சந்திப்பேன். Amen. Amen. The choice is ours. அதோட தீர்மானம் உங்க கரத்துல தான் இருக்குது. What are we going to listen to? எதற்கு செவி கொடுக்க போகிறோம்? Our health situation speaks. நம்முடைய வியாதியின் சூழ்நிலை நம்மளோடு பேசுகிறது. You are sick, you're going to die. You're not going to be living a full life. உங்களுக்கு வியாதி இருக்குது, சீக்கிரத்துல மரிக்க போறீங்க, உங்களுடைய வாழ்க்கையை பூர்ணமா நீங்க வாழ முடியாதுன்னு சொல்லலாம். But God's voice speaks. ஆனா கர்த்தருடைய சத்தம் இப்படியாக சொல்லுகிறது, You shall not die but live and declare the praises of him who called you. நீங்க மரிக்க போறதில்ல, உயிரோடு இருந்து தேவன் உங்களுக்கு செய்த நன்மையை விவரித்து சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். Hallelujah. 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 What voice are we going to listen to? எந்த சத்தத்திற்கு நீங்க செவி கொடுக்க போறீங்க? What voice are we going to respond to? எந்த சத்தத்திற்கு நம்ம பதில் அளிக்க போகிறோம்? Amen. Amen. God spoke to Isaac and said, I will bless you, I will be with you, and I will guide you. கர்த்தர் ஈசாக்கோடு இருந்து சொன்னார், நான் உன்னோடு இருப்பேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை வழி நடத்துவேன் என்று சொன்னார். And Isaac held on to that voice. ஈசாக்கு அந்த சத்தத்தை பிடித்துக்கொண்டு அதற்கு செவி கொடுத்தார். Amen. Amen. And that obedience opened the door of prosperity in his life. அந்த கீழ்ப்படிதல் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே செழிப்பிற்கான வழியை திறந்து வைத்தது. Hallelujah. 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 Dear people of God, I want to encourage you. Listen to the voice of God. Listen to the word of God over the voice of situations in your life. அன்பான தேவ ஜனங்களே, உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க, கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுங்க, நீங்க நிச்சயமா செழித்தோங்குவீர்கள். Amen. Amen. If you keep listening to the natural, then you cannot experience the supernatural in your life. நீங்க சாதாரணமான விஷயங்களை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அசாதாரணமான அற்புதங்களை நீங்க பார்க்க முடியாது. Amen. Amen. Every single word that God has spoken over our lives is a supernatural life. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது அசாதாரணமான வல்லமையை செயல்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Listen to it, feed on it, proclaim it, speak it. Amen. You will begin to prosper like Isaac prospered. அந்த வார்த்தையை எடுங்க, வாசிங்க, தியானிங்க, உட்கொள்ளுங்க. அதன்படி நீங்க செய்ய ஆரம்பிக்கும்போது நிச்சயமாகவே நீங்கள் ஈசாக்கை போல செழித்தோங்குவீர்கள். Hallelujah. Hallelujah. In my own personal life, 2010, I heard a voice. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில 2010ஆம் ஆண்டு எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. You're not going to be you're going to be a failure. நீ ஒரு தோல்வியா தான் இருக்க போற. You're going to be a flop. நீ ஒரு ஃப்ளாப் ஆயிருவ. You cannot preach. உன்னால பிரசங்கிக்க முடியாது. You cannot lead. நீ வழி நடத்த முடியாது. You're not good enough. நீ தகுதியானவன் இல்ல. At the same time, I heard another voice. அதே நேரத்தில் இன்னொரு சத்தம் எனக்கு கேட்டது. That voice said, I have not given you a spirit of fear, but of power, love, and sound mind. அந்த சத்தம் என்னை பார்த்து சொன்னது, நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, நான் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Until this very second, I am standing on that voice. இந்த நொடி வரைக்கும் பாருங்க, நான் அந்த சத்தத்தை செவி கொடுத்து அந்த சத்தத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. The voice of God has been spoken over you. பாருங்க, கர்த்தருடைய சத்தம் உங்க வாழ்க்கையில உங்களோடு பேசி இருக்கிறது. The word of God has been declared over you. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Listen to the voice of God over the voice of situation. அதனால சூழ்நிலைகளின் சத்தத்திற்கு மேலாக கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். Amen. Amen. And when you do that, நீங்க அதை செய்யும்போது you will continue to prosper till you become very prosperous. நீங்க மிகுந்த
செழிப்படைவதற்கு வரைக்கும் நீங்க செழித்துக் கொண்டே இருப்பீர்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. That's the verse 13. அதத்தான் நம்ம 13வது வசனத்துல பார்க்கிறோம். Verse 13. ஆதியாகமம் 26:13. Let's read it together. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். Amen. ஆமென். Amen. Point number 2. Let's go move on to point number 2. இரண்டாவது குறிப்பு. This is the key that will unlock the complete prosperity in your life. தேவனுடைய முழுமையான ஐஸ்வரியத்தை செழிப்பை உங்கள் வாழ்க்கையிலே திறப்பதற்கான இரண்டாவது திறவுகோல். Verse 12. 12வது வசனம். Isaac planted crops in the land and the same year reaped 100-fold because the Lord blessed him. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். Write this down. இதை எழுதிக் கொள்ளுங்கள். Respect the rules, reap the rewards. வழிமுறைகளை கனப்படுத்துங்கள், அறுவடையை பெற்றுக்கொள்ளுங்கள். Let me say it one more time. நான் திரும்ப சொல்றேன். Respect the rules, reap the rewards. வழிமுறைகளை கனப்படுத்துங்கள், அறுவடையை பெற்றுக்கொள்ளுங்கள். Amen. ஆமென். Hallelujah. When you walk in obedience to the word of God, you will definitely reap not 30, not 60, but 100-fold return in your life. பாருங்க, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை கை கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில 30% 60% அறுவடை கிடையாது, 100% அறுவடையை பெற்றுக்கொள்வீர்கள். Amen. ஆமென். Respect the rules. பாருங்க, அந்த வழிமுறைகளை கை கொள்ளுங்கள். What is the rule I'm talking about? நான் சொல்லுகிற அந்த வழிமுறை என்ன? The rule of sowing and reaping. அது விதைப்பும் அறுப்பும் என்கிற வழிமுறை. Isaac sowed in the land. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தார். Please listen to me. Isaac sowed in the land. என்ன நல்லா கவனிங்க. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தார். In that same year, அதே வருஷத்துல he reaped 100-fold harvest. அவர் 100 மடங்கு பலனை அடைந்தார். There is sowing அங்க விதைப்பு இருக்கிறது, and there is reaping. அங்கே அறுவடை இருக்கிறது. When all others were facing famine, when all others were trying to take hold or keep hold of things, Isaac sowed and he reaped. பாருங்க, ஈசாக்க சுற்றி இருந்த எல்லாருமே பஞ்சத்துல இருந்த போது அவங்க கையில இருக்கிறத காப்பாத்திக்கலாம்னு சொல்லி எண்ணின போது ஈசாக்கு விதை விதைத்தார், 100 மடங்கு பலனை அடைந்தார். Hallelujah. Hallelujah. Dear people of God, I want to encourage you. When you sow in faith, amen, when you sow, whatever it is that you are sowing, you will reap a reward for that obedience in your life. அன்பான தேவ ஜனங்களே, உங்களை சவால் விட்டு நான் சொல்ல போகிறேன். நீங்க எதையெல்லாம் விதைக்கிறீங்களோ, நீங்க விசுவாசத்தோடு விதைக்கும் போது அதனுடைய அறுவடையை 100 மடங்கு நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். Amen. ஆமென். Our God is a God of grace. பாருங்க, நம்முடைய தேவன் அவர் கிருபையின் தேவன். At the same time, our God is a God who works according to his word. பாருங்க, அவர் கிருபையின் தேவன், அதே நேரத்துல அவருடைய வார்த்தையின்படி அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So Isaac shows us, he teaches us that when we respect the rules that God has set, the laws that God has set for us about sowing and reaping, when we respect those rules, we will reap a great reward. பாருங்க, அதுதான் ஈசாக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய வேதத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிற கொள்கை முறைகளை நாம் சரியாக பின்பற்றும் போது நிச்சயமாகவே ஈசாக்கை போல நம்முடைய விதைப்புக்கான அறுவடையை நிச்சயம் பெற்றுக்கொள்வோம். Amen. ஆமென். Now please look at me, listen to me. எல்லாரும் எங்களை பாருங்க, நல்லா கவனிங்க. This law of reaping and sowing is not just for Christians. இந்த விதைக்கிற அறுவடை செய்கிற பிரமாணம் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல. Every single one of the people that are living on the face of this earth, every single one of them, they come under the law of sowing and reaping. இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனுஷருமே இந்த ஒரு பிரமாணத்துக்கு கீழ வர்றாங்க. அது என்ன பிரமாணம்? விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம். You can be from whatever religion. It does not matter. Religion does not matter.
if you are a man, if you are a human being, you come under the law of sowing and reaping. பாருங்க, நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பொறுப்பே இல்ல. நீங்க ஒரு மனுஷனா இருந்தீங்கன்னா, நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னு சொன்னா, இந்த பிரமாணத்திற்கு கீழாக நீங்கள் உட்பட்டு இருக்கிறீர்கள். That's what Paul says in Galatians chapter 6 verse 7. அதைத்தான் பவுல் கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். He says, "Do not be deceived. God is not mocked. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். For whatever a man sows." மனுஷன் எதை விதைக்கிறானோ, It does not say whatever Christian sows. பாருங்க, அது வந்து கிறிஸ்தவ மனுஷன் எதை விதைக்கிறானோன்னு சொல்லல. It says whatever a man sows, this he will also reap. அது இப்படியாக சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். Amen. Amen. So be it a believer or a non-believer, every single one of us, what we reap regarding our work, regarding our family, regarding our health, whatever we sow, that is what we will reap. பாருங்க, அதனால நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எதெல்லாம் அறுவடை செய்வோம்னா, நம்மளுடைய சுகத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, நம்மளுடைய தொழிலை குறித்து எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ண முடியும், அறுவடை செய்ய முடியும். இது வரைக்கும் புரிஞ்சவன் ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆமென். One more Bible verse to prove this point. 2 Corinthians chapter 5 verse 10. இன்னொரு வசனம் இந்த நியமத்தை உங்களுக்கு புரிய வைக்கும்படியாக 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். We must all appear before the judgment seat of Christ. நாம எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பதாக வந்து நிற்க வேண்டும். Nobody can escape the judgment seat of Christ. கிறிஸ்துவினுடைய அந்த நியாயாசனத்தை யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாது. You can't play hide and seek with God. நீங்க ஆண்டவரோட ஒளிஞ்சு பிடிச்சு விளையாட முடியாது பாருங்க. Amen. Amen. You have to stand before him. நீங்க அவருக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். Listen what happens when we stand before him. அவருக்கு முன்பதாக நிற்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. So that each one may receive for his deeds in the body according to what he has done, whether good or bad. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். Amen. Amen. See, when we talk about sowing and reaping inside the church, we immediately think about money. பாருங்க, இந்த விதைக்கிறது அறுக்கிறத பத்தி பேசின உடனே சபையில பேசும்போது நம்முடைய சிந்தையெல்லாம் எதுக்கு போயிரும் சொல்லுங்க, பணத்து மேல போயிரும். Well, we will look at that in a second. அதை நம்ம பார்க்க தான் போறோம், பணத்தை பத்தி பார்க்க போகிறோம். But sowing and reaping it does not just talk about money, it talks about every single area of your life. ஆனா அந்த விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் அது பணத்தை பற்றி மாத்திரம் இல்ல பாருங்க, அது வாழ்க்கையின் எல்லா பகுதியை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. Amen. Amen. It relates to your habits in life. அது உங்க வாழ்க்கையில இருக்கிற பழக்க வழக்கங்களையும் சார்ந்து இருக்கிறது. If you have good habits, நீங்க உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா, those habits are equal to sowing good seeds in your life. அந்த நல்ல பழக்கங்கள் உங்க வாழ்க்கையில நல்ல விதைகளை விதைக்கிறதற்கு ஒப்பாக இருக்கிறது. Amen. Amen. When you have good disciplines in your life, they are equal to sowing good seeds in your life. உங்க வாழ்க்கையில நல்ல ஒழுக்க நெறிகள் இருக்குன்னு சொன்னா அது எதற்கு ஒப்பனையாக இருக்குதுன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல விதைகளை விதைக்கிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது. Amen. Amen. See, if you abuse your body பாருங்க, ஒருவேளை உங்க சரீரத்தை நீங்க கெடுத்துக்கிட்டீங்கன்னா, by drinking, by smoking or living a crazy life, குடி பழக்கத்தினால, புகைப்பிடிக்கிறதுனால, தகாத காரியங்களை செய்கிறதுனால உங்க சரீரத்தை கெடுப்பீங்கன்னு சொன்னா, that means you are sowing negative, bad seeds into your own body. நீங்க தவறான தேவையற்ற விதைகளை உங்களுடைய சரீரத்திலே நீங்கள் விதைக்கிறீர்கள். Amen. Amen. If you don't eat healthy, நீங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடலன்னு வெச்சுக்கோங்க, all the time you eat rice, all the time you eat parota, all the time you eat all those unhealthy food, எப்ப பார்த்தாலும் சோறு, எப்ப பார்த்தாலும் பரோட்டா, அப்படிப்பட்ட சரியான ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, if that is what you are sowing, then you will see the harvest. அதத்தான் நீங்க விதைச்சீங்கன்னா அதுக்குரிய அறுவடையை நீங்க என்ன பண்ணுவீங்க? What is the harvest? அதுக்கான அறுவடை தான் பெற்றுக்கொள்வீங்க. அது என்ன அறுவடை? You will begin to enlarge to the right and to the left. நீங்க இடம் கொண்டு வலதுபுறம் இடதுபுறம் பெருக ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் நாங்க உங்களுக்கு டபுள் சேர் தான் போடணும். See, these are we don't think about all this sometimes.
what we sow into our own body is very vital, because the law of sowing and reaping operates in every action you do in every day of your life. பாருங்க, அநேக நேரம் இந்த காரியத்துல நம்ம யோசிக்கிறது இல்லை. இந்த விதைக்கிற அறுக்கிற பிரமாணம் அது நம்முடைய சரீரத்துல நம்ம சாப்பிடுகிற காரியத்துல இருந்து வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. If you're with me this morning, can I hear an amen? உங்களோட இருக்கிறீங்கன்னா ஒரு ஆமென் சொல்றீங்களா? Amen. Amen. So if you would like to see good results, if you would like to live a healthy life, then you make sure you sow the right seeds in your life. அதனால நீங்க உங்க வாழ்க்கையில நல்ல பலனை பார்க்க விரும்புனீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழ விரும்புனீங்கன்னா, நீங்க என்ன செய்யணும்? நல்ல விதைகளை விதைக்க வேண்டும். Amen. Amen. If you don't, if you neglect your family, then you are sowing negative seeds in your family. Your family will never be happy. ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்தை புறக்கணித்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, அவங்கள விட்டு வெறுப்படைந்து விலகி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க உங்க குடும்பத்துல தவறான கெட்ட விதைகளை விதைத்து கொண்டிருக்கிறீர்கள். Hello, husbands and wives. Amen. கணவன் மனைவி ஆமென் சொல்லுங்க. What are we sowing into our spouse's life? What kind of seed are we sowing in our relationship? நம்முடைய உறவுகளிலே நம்முடைய கணவன் மனைவி என்ற ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எப்படிப்பட்ட விதைகளை நாம் விதைக்கிறோம்? Amen. Amen. Are you always speaking negative? Are we always fighting with them? Are you always saying, why did I marry you? Or what is, I have no life living with you? If you're always sowing these kind of words, then that's the kind of life you will have. எப்பொழுதுமே எதிர்மறையான காரியங்களை அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு ஏன்னா உன்னை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அப்படி முறுமுறுத்து ஒரு வெறுப்போட இருக்கிற விதையை நீங்க விதைப்பீங்கன்னா அதற்கான வெறுப்பு நிறைந்த அறுவடையை தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hello. சொன்னது எத்தனை பேருக்கு புரிகிறது? Amen. Hallelujah. If you mistreat others because you want to get promotion in your life, you mistreat others, then you are sowing that seed, and what you are sowing is what you will reap. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு உயர்வை அடையும்படிக்கு உங்க கூட இருக்கிற மற்றவங்களை தவறான முறையில நடத்துனீங்கன்னா, நீங்க அந்த தவறான விதையை விதைக்கிறதுனால நீங்களும் அந்த தவறான அறுவடையை தான் பெற்றுக்கொள்வீர்கள். Amen. Amen. That's why Paul says, do not be deceived. அதனாலதான் பவுல் இப்படியாக சொல்கிறார், மோசம் போகாதிருங்கள். Amen. Amen. Do not have the wrong revelation. I will sow negative and I will reap positive. No, it doesn't work that way. அதனால தான் சொல்றேன், இப்படிப்பட்ட தவறான புரிதலோட இருக்காதீங்க. நீங்க கெட்டதை விதைச்சீங்கன்னா நல்லதை அறுக்கவே முடியாது, கெட்டதை விதைச்சீங்கன்னா கெட்டதை அறுப்பீங்கன்றதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். Amen. Amen. You can't sow disobedience to God and expect to receive a blessing harvest in your life. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாமை என்கிற விதையை நீங்க விதைச்சிட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். But if you sow the word of God, when you sow in faith, when you sow in obedience, like Isaac, in the same year, you will receive 100-fold harvest in your life. ஆனா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு விதைக்கும்போது ஈசாக்கை போல அந்த தேசத்திலே 100 மடங்கு பலனை நீங்கள் நிச்சயமாய் பெறுவீர்கள். Hallelujah. 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 Even when it comes to financial giving, financial prosperity. ஒரு பொருளாதார செழிப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது Bible says when we sow sparingly we will reap sparingly. பாருங்க, வேதத்துல நம்ம பார்க்க ஒரு உற்சாகமாய் கொடுத்தோம்னா எப்படி அறுவடை செய்வோம்? உற்சாகமாய் அறுவடை செய்வோம். Let me take you to the Bible verse quickly. You can mark this down. 2 Corinthians chapter 9 verse 6 to 10. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும். Paul says, remember this, whoever sows sparingly will also reap sparingly, and whoever sows generously will also reap generously. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். Amen. Amen. Dear brothers and sisters, your harvest is based on your sowing. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அறுவடை நீங்கள் விதைக்கிற காரியத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. So whenever we come to church, whenever we give to the Lord, amen, I'm not trying to make you give more offering in the church, but I'm telling you the fact, I'm telling you the truth.
when we give to the Lord, when we are sowing into the kingdom of God. நீங்க எப்பலாம் ஆலயத்துக்கு வரும்போது தேவனுடைய சபையா கூடி வரும்போது நீங்க காணிக்கை கொடுக்கும்போது நான் உங்களை அதிகமா கொடுக்க சொல்லி நான் சொல்லல, ஆனா நீங்க கொடுக்கும்போது நீங்க தேவனுக்கென்று தேவனுடைய ராஜ்யத்திலே விதைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தோடு நம்ம கொடுக்க வேண்டும். Amen. Amen. See, when I talk about sowing and reaping, I'm not worried about your money. I'm not after your money, but I'm after your heart. பாருங்க, நீங்க நான் அந்த விதைப்பும் அறுப்பும் எங்க பிரமாணத்தை சொல்லும்போது உங்களுக்கு காணிக்கை உங்களுடைய கொடுத்தல கொடுத்து பேசும்போது நீங்க எவ்வளவு பணம் கொடுக்கறீங்கறத பத்தி நான் பேசல, உங்களுடைய இருதயம் எப்படியாக இருக்குது என்பதை குறித்து நான் சொல்லுகிறேன். Hallelujah. Hallelujah. When our heart is in the right place, our sowing will be in the right place. When our sowing is in the right place, like Isaac, we will continue to prosper in the right way. பாருங்க, நம்முடைய இருதயம் சரியா இருக்கும்போது நம்முடைய கொடுத்தல் சரியா இருக்கும். நம்ம கொடுக்கிற இருதயம் சரியா இருக்கும்போது நம்ம கொடுக்கிற இடம் சரியா இருக்கும். அப்படி நம்ம சரியா கொடுக்கும்போது தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்து செழிப்படைய செய்தது போல உங்களை என்னை நிச்சயமா அவர் செழிப்படைய செய்வார். Hallelujah. 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 Amen. Have the right revelation about sowing and reaping. அதனால விதைக்கிறதை குறித்தும் அறுக்கிறதை குறித்தும் சரியான வெளிப்பாடு உள்ளவர்களாய் இருங்கள். Because that unlocks the door to prosperity in your life. காரணம் அது உங்களுடைய வாழ்க்கையின் செழிப்பிற்கான வாசலை திறந்து கொடுக்கிறது. In every area of your life, make sure you sow the right seeds. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க சரியான விதைகளை விதைக்கும்படி கவனமாய் இருங்கள். Amen. Amen. One man of God said like this, prosperity begins when you apply God's truth in your life. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொன்னார், உங்க வாழ்க்கையில செழிப்பு எப்ப தெரியுமா தொடங்கும்? நீங்க தேவனுடைய பிரமாணங்களை சரியாக செயல்படுத்தி கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில செழிப்பு துவங்குகிறது. Hallelujah. Hallelujah. We come to church, we listen to the truth every Sunday, but that is not enough. Just listening is not enough. Application is needed. பாருங்க, நம்ம சபைக்கு வருகிறோம், ஒவ்வொரு வாரமும் சத்தியங்களை கேட்கிறோம். கேட்கிறது மாத்திரம் பத்தாது, அது உங்க வாழ்க்கையில செயல்படுத்தும் போதுதான் அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Amen. Amen. Turn to your neighbor, give them a high five or give them a handshake and say, apply God's truth in your life. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து கையை கொடுத்து ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தியங்களை செயல்படுத்துங்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Key number 3. மூன்றாவது திறவுகோல், Write this down. எழுதிக் கொள்ளுங்கள். Shake off jealousy and rejection. பொறாமையையும் புறக்கணிப்பையும் உதறி தள்ளுங்கள். Shake off jealousy and rejection for you to live a prosperous life. ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை வாழும்படி பொறாமையையும் புறக்கணிப்பையும் உதறி தள்ளுங்கள். Amen. ஆமென். Listen to me, brothers and sisters. When you begin to prosper, when God blesses you, and when you begin to prosper, many people around you are not going to like your prosperity. நல்லா கவனிங்க சகோதர சகோதரிகளே, நீங்க கர்த்தருடைய பிரமாணத்தை கைக்கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீங்க செழிப்படைய ஆரம்பிக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே உங்களுடைய செழிப்பு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. Your prosperity will make others jealous of you. உங்களுடைய செழிப்பு மற்றவர்களை உங்கள் மேலே பொறாமை கொள்ள வைக்கும். Your blessings in life, God's blessings in life will make others stare at you. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை அநேகர் முறைச்சு பார்க்குற அளவுக்கு வெச்சிரும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? Let me show you from the Bible, verse 13 and 14. அந்த காரியத்தை வேதத்துல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். Let's leave 13 because that's where Bible we already read that verse. Verse 14. 14வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். We read 14 as well. Let's skip to 15. Sorry. Verse 15 and 16. So all Genesis 26 15 to 16 in English. It says so all the wells that the father's servant had dug in the time of Father Abraham, the Philistines stooped up, filling them with earth. 15வது வசனம், அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். And that previous verse, it says, the end of the previous verse says, the Philistines, they saw all the flocks and the herds and the servants,
and the Philistines envied Isaac. 14வது வசனம் இப்படியா சொல்கிறது, ஈசாக்குக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. They saw the blessings of God. They saw how Isaac, he came to get shelter from us, but now God is prospering him. God is expanding him, and they are very jealous of his prosperity. அவங்க பாருங்க, ஈசாக்கு நம்மிடத்தில் தஞ்சமாக வந்த ஒரு நபர், ஆனா கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அவர் எவ்வளவு செழிப்பாக மாறி இருக்கிறார் என்பதை பார்த்து பெலிஸ்தர் ஈசாக்கின் மேலே பொறாமை கொண்டார்கள். They were so jealous. What they did was they took dirt, they took sand, and they began to fill the wells that the servants of Abraham had dug. பாருங்க, அவங்களுடைய பொறாமை எப்படியாக இருந்து எவ்வளவாக இருந்தது, அதை எப்படி வெளிப்படுத்தினாங்கன்னா, ஆபிரகாமின் வேலைக்காரர் அவர்களுக்காக தோண்டின துறவுகளை எல்லாம் மண்ணினாலே மூடி போட்டார்கள். See, in the time of famine, the most important commodity is water. பாருங்க, பஞ்ச காலத்துல மிக முக்கிய தேவையான ஒரு பொருள் என்னது? தண்ணீர். And these people are so jealous that they don't care if they die, but they don't want Isaac to be blessed, so they closed the well. பாருங்க, இந்த ஜனங்களோட எண்ணம் எப்படியாக இருந்தது, அவங்க தேவையானதே தண்ணீரா, தண்ணி இல்லாம நம்ம செத்தாலும் பரவாயில்ல, இந்த ஈசாக்கு செழிப்படைய கூடாதுன்னு சொல்லி அவருடைய கிணறு துறவுகளை அவர்கள் மூடி போட்டார்கள். Let's see what happens in verse 16. Abimelech said to Isaac, "Move away from us, you have become too powerful for us." தொடர்ந்து பார்க்கிறோம், 16வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறது, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். They thought that if they kick Isaac out of the city, then he will stop prospering and they can enjoy the blessings that are there. அவங்க இப்படியாக நினைச்சாங்க, ஈசாக்கை பட்டணத்தை விட்டு துரத்தி விட்டா அந்த ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்கலாம்னு சொல்லி நினைச்சு ஈசாக்கை துரத்தி விடும்படி சொன்னார்கள். But they didn't realize the source of Isaac's prosperity was not in the well, but it was in the living well, the well of God. ஆனா பாருங்க, அவங்களுக்கு தெரியல ஈசாக்குடைய செழிப்பிற்கான மூல ஆதாரம் அவர்கிட்ட இருந்த அந்த கிணறு கிடையாது, ஆனா ஜீவ ஊற்றாகிய தேவன் என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. Amen. Amen. Dear people of God, listen to me. When you prosper in your office, when you prosper in your business, when you prosper in your studies, people around you will become jealous of you. நல்லா கவனிங்க பிரியமான தேவ ஜனங்களே, நீங்க உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய படிப்புல நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நீங்க செழிப்படையும் போது உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் உங்களுடைய செழிப்பு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. Sometimes your own family members will become jealous of you. சில நேரங்களில் உங்க சொந்த குடும்பத்தாரே உங்க மேல பொறாமை கொள்ள ஆரம்பிப்பார்கள். ஹலோ, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? They'll be jealous of you. Just having jealousy in the heart is fine, but they will start saying things about you. பாருங்க, பொறாமைப்பட்டு அவங்க மனசுக்குள்ள இருந்தா பரவாயில்ல, ஆனா அந்த பொறாமை வார்த்தைகளினாலே வெளிப்படுத்த ஆரம்பிப்பார்கள். Like how Philistines took sand and filled the well, people will take their words and throw at you. எப்படி பெலிஸ்தர் ஈசாக்குடைய கிணறுகள்லாம் மண்ணை போட்டு மூடினாங்களோ அதே போல ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வார்த்தையினால காயம் நிறைந்த வார்த்தைகளை எடுத்து உங்கள் மேல உங்களை காயப்படுத்துவார்கள். They will reject you. அவங்க உங்களை புறக்கணிப்பாங்க. They will say words that hurt so deep in your heart. உங்களுக்குள்ள ஆழமான காயத்தை ஏற்படுத்துகிற வார்த்தைகளை உங்கள் மேல பேசுவாங்க. But I want you to write this down. ஆனா இதை நீங்க எழுதிக் கொள்ளும்படி விரும்புகிறேன். When people reject you, ஜனங்கள் உங்களை புறக்கணிக்கும் போது, remember God always has a special favor upon you. கர்த்தர் உங்கள் மேலே ஒரு விசேஷித்த தயவை வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. When you're a man and woman of God that listens to his voice and walks in obedience, no matter who rejects you or disapproves of you, God's favor is always upon you. நீங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனா ஒரு மனுஷியா இருப்பீங்கன்னு சொன்னா, யார் உங்களை புறக்கணிச்சாலும் பரவாயில்ல, யார் உங்களை கனவீனம் பண்ணாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய தயவு உங்கள் மேல இருக்கிறது. Hallelujah. Hallelujah. God's favor was upon Isaac. கர்த்தருடைய தயவு ஈசாக்கின் மேல இருந்தது. Isaac had to move out of the town and relocate to the valley. ஈசாக்கு அவர் இருந்த பட்டணத்தை விட்டு பள்ளத்தாக்கிலே இருக்கும்படியாக அவர் நகர்ந்தார்.
இருந்தார். Even in the valley he was ஆனா prosperous. அந்த பள்ளத்தாக்கிலும் பாருங்க அவர் செழிப்படைந்து கொண்டே இருந்தார். Hallelujah. 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 Because the source of his blessing was from above. காரணம் அவருடைய செழிப்பிற்கான மூல ஆதாரம் மேலிருந்து வந்தது. Amen. Amen. So this is what I want to encourage you to do. அதனால இத தான் நீங்க செய்யும்படி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். I want you to stretch your hands. Come on everybody, stretch your hands. எல்லாம் உங்க கையெல்லாம் அப்படியே விரிங்க பாப்போம். விரிங்க நல்லா விரிங்க, பறவை மாதிரி விரிங்க. ஆமா, அப்ப நல்லா உதறுங்க பார்க்கலாம். எல்லாம் நல்லா கையை உதறுங்க. இது உங்களுக்கு நல்லது. நிறைய பேர் தூங்குறவங்க எழும்பிடுவாங்க. அவன் நல்லா உதறுங்க. Amen. Shake it off. You're shaking your hands. உங்க கையெல்லாம் உதறிக்கிட்டு இருக்கீங்க. This is what you need to do when people with jealousy, people that reject you come around you. இத தான் நீங்க செய்யணும். உங்களை பத்தி பொறாமைப்படுற, உங்களை புறக்கணிக்கிற ஜனங்க உங்க கிட்ட வரும்போது இப்படி தான் உங்களை உதறி தள்ளணும். Just shake them off. அவங்கள உதறி தள்ளிருங்க. Just shake it off. அவங்கள உதறிருங்க. Hello. Amen. ஆமென். You know what we do most of the time? அநேக நேரம் நம்ம என்ன செய்றோம் தெரியுமா? We hold on to it. அவங்கள இறுக்கமா பிடிச்சுக்கிறோம். Oh, that brother said this about me. ஐயோ அந்த நபர் என்னை இப்படி பார்த்து சொல்லிட்டாரு. Oh, they call me this name. என்னை இந்த பேர் சொல்லிட்டாரு. I just got little blessing. They are so jealous. They said this, they said that. We hold on to it. We cry about it. We waste our tears about it. We waste our prayers on it. I'm telling you, shake it off. எனக்கே இருக்கிறது இந்த கொஞ்சம் ஆசீர்வாதம் தான். இதையும் பறிக்கிறக்கா இப்படி சொல்றாங்களே, இப்படி நம்மளை காயப்படுத்துறாங்களேன்னு சொல்லி அழுது புலம்பி உங்க கண்ணீர் ஜெபத்தெல்லாம் வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு பதிலா அவங்கள உதறி தள்ளுங்க. ரெண்டே பேர் தான் ஆமென் சொல்றீங்க. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Isaac was not worried because Abimelech asked him to leave. அபிமெலேக்கு ஈசாக்கை போக சொன்னதுனால ஈசாக்கு கவலைப்படல. Isaac was not worried because the Philistines stooped up all the wells. பெலிஸ்தர் ஈசாக்குடைய துறவுகள் எல்லாம் மூடி போட்டதுனால ஈசாக்கு அதை நினைச்சு கவலைப்படல. He just shook it off and he went to the valley. அவர் அவைகளை உதறி தள்ளிவிட்டு பள்ளத்தாக்குக்கு போனார். Because he knows the God who blessed him in the city is able to bless him in the valley. காரணம் அவருக்கு தெரியும் பட்டணத்துல தன்னை ஆசீர்வதித்த தேவன் பள்ளத்தாக்கிலும் அவரை ஆசீர்வதிப்பார் என்ற நிச்சயம் அவருக்கு இருந்தது. Hallelujah. 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 So brothers, sisters, I want to encourage you, shake off all the hurt in your life. அதனால சகோதர சகோதரிகளே உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையில இருக்கிற காயங்களை எல்லாம் உதறி தள்ளிருங்க. Shake off all the betrayals in your life. உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த ஏமாற்றங்களை எல்லாம் உதறி தள்ளிருங்க. Shake off all the backstabbings in your life. உங்களை முதுகுன குத்துன அந்த காரியங்களை எல்லாம் மறந்து அவைகளை உதறி தள்ளிருங்க. Hallelujah. Hallelujah. Because the God who called you is faithful. He is able to lead you in whatever situation you are living in. காரணம் உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர் உங்களை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. If we hold on to this hurts, if we hold on to this jealousy, then we can't move forward in life. பாருங்க இந்த புறக்கணிப்புகளையும் பொறாமைகளையும் நம்ம பிடித்து கொண்டிருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியாது. I am called to prosper. எல்லாரும் சொல்றீங்களா? நான் செழித்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். Come on, say it one more time. I am called to prosper. நான் செழித்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். Say it out loud. I have no time for worry. சத்தமா சொல்லுங்க. கவலைக்கு எனக்கு நேரம் இல்ல. I have no time to deal with people with jealousy. பொறாமைப்படுற மனுஷங்களோட எனக்கு நேரம் இல்ல. I am shaking them off in Jesus name. இயேசுவின் நாமத்திலே அவங்களை உதறி தள்ளுகிறேன். Hallelujah. Hallelujah. I am walking in my plan, in God's plan. I will continue to prosper in Jesus name. நான் தேவனுடைய திட்டத்திலே முன்னேறி கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே நான் செழித்தோங்க போகிறேன். Come on, somebody say amen. ஆமென் சொல்லலாமா? Finally, I'll finish with this. கடைசியாக இதை சொல்லி முடிக்கிறேன். Never stop digging. ஒருபோதும் குழி தோண்டுகிறத, அதாவது கிணறு தோண்டுகிறத நிறுத்தி விடாதீர்கள். Number 1, listen to the voice of God. முதலாவது கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். Number 2, இரண்டாவது, amen. What was number 2? என்னது சொல்லுங்க? இரண்டாவது என்னது? Respect the rules. வழிமுறைகளை கைக்கொள்ளுங்கள். Amen. Number 3, shake off jealousy and rejection. மூன்றாவது, பொறாமையும் புறக்கணிப்பையும் உதறி தள்ளுங்கள். Finally, never stop digging. நான்காவது, துறவுகளை தோண்டுகிறதை நிறுத்தாதீர்கள். This is my 4th point. இதுதான் என்னோட 4வது குறிப்பு. Never stop digging. துறவுகளை தோண்டுகிறதை நிறுத்தாதீர்கள். In other words, never give up your believing. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். Amen. ஆமென். Never give up on your faith. உங்களுடைய விசுவாசத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க. Hallelujah. 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 In midst of the tears,
in midst of the pressure, in midst of all those people that are standing around us and trying to make us fall, in all those situations, never give up your faith. உங்களுடைய கண்ணீரின் மத்தியில, உங்களுடைய அழுத்தங்களின் மத்தியில, உங்களை கீழே விழ செய்கிற அந்த மனுஷர்கள் மத்தியில நீங்க இருக்கும்போதும் கூட ஒரு நாளும் ஒருபோதும் உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். Hallelujah. Hallelujah. Isaac, even in the valley, he did not stop digging for well. ஈசாக்கு பாருங்க, அவர் பள்ளத்தாக்குல இருக்கும்போதும் துறவு தோண்டுகிறதை அவர் நிறுத்தவில்லை. He did not say, hey man, all the time I dig, those people will come and close. What is the point of me digging? I don't want to dig anymore. He didn't give up. He continued to dig. அவர் பாருங்க, இப்படியாக சொல்லல, நான் தோண்டினா இவங்க வந்து மூடிடுறாங்க, நீ தோண்டி தோண்டி என்ன பிரயோஜனம், பேசாம இருந்தலாம்னு சொல்லல. அவர் தொடர்ந்து துறவுகளை தோண்டிக் கொண்டே இருந்தார். Hallelujah. 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 Come on, turn to your neighbor and tell them, don't quit believing, brother. அதனால பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, விசுவாசிக்கிறதை நிறுத்திடாதீங்க. Amen. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தரிசனத்தை விட்டு விடாதீங்கன்னு சொல்லுங்க. தரிசனத்தை விட்டுறாதீங்க சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்த அந்த வழிகளை விட்டு விடாதீங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த வழிகளை விட்டுறாதீங்க. உங்க ஃபேமிலியை விட்டு விடாதீங்க. உங்க ஃபேமிலியை விட்டுறாதீங்க. Hallelujah. Hallelujah. Don't quit digging, continue to dig. துறவுகளை தோண்டுகிறதை நிறுத்தி விடாதீர்கள், தொடர்ந்து தோண்டுங்கள். Hallelujah. Hallelujah. From verse 19 onwards, we can see all the way till the end, Isaac and his servants, they were digging well after well after well. 19வது வசனத்துல தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம், ஈசாக்கும் அவருடைய வேலைக்காரரும் என்ன பண்றாங்க, தொடர்ந்து துறவுகளை வெட்டிக்கொண்டே இருந்தார்கள். Verse 19, 19வது வசனம், they found running water in the valley. அவங்க ஒரு சுரக்கும் நீரூற்றை கண்டுபிடித்தார்கள். What happened? என்னாச்சு? But the people of Gerar came, the herdsmen of Gerar came and quarreled with Isaac's herdmen. கேராரின் மேய்ப்பர்கள் வந்து ஈசாக்கினுடைய மேய்ப்பர்களோட வாக்குவாதம் பண்ணினார்கள். Isaac did not fight back. ஈசாக்கு அவங்களோட திரும்ப சண்டை போடல பாருங்க. He said, all right, just let it go. அவர் சொன்னார், சரி பரவாயில்லை, அதை விட்டுருங்க. He called that place Esek. அந்த இடத்தை ஏசேக்கு என்று பெயரிட்டார். Esek means dispute. ஏசேக் என்றால் வாக்குவாதம் என்ற அர்த்தம். Esek means a lawsuit. ஏசேக் என்றால் வழக்காடுவது, வழக்கு தொடர்வது என்ற அர்த்தம். So they dug the well, they found water, but the enemy came and he's filing a lawsuit against Isaac. இங்க பார்க்கிறோம், ஈசாக்கு கிணறு தோண்டினாரு, ஈசாக்கின் மனுஷர்கள் கிணறு தோண்டினாங்க. ஆனா சத்ருவானவன் வந்து என்ன பண்றான், அவர் மேல வாக்குவாதம் பண்ணி வழக்கு தொடர்கிறான். Shake it off. அது என்ன பண்ணணும், உதறி தள்ளிவிட வேண்டும். Shake off Esek. ஏசேக்க உதறிடுங்க. Amen. Amen. Don't waste your money and don't waste your time on those unlawful lawsuits. உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய நேரத்தையும் அந்த நியாயமற்ற வழக்குகளில் செலவழிக்காதீங்க. லிட்டரலா சொல்றேன். ஆமென். ஆமென். உங்க மேல சில பேர் சில வழக்கு பதிவு பண்றாங்களா, உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆமென். உங்களுக்கு இன்னும் நிறைய இன்னும் பெரிய காரியங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். ஷேக் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஹalleluya. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். Again, another well they dig. Isaac calls it Sitna. பாருங்க, இன்னொரு துறவை வெட்டுகிறாங்க, அதை ஈசாக்கு சித்னா என்று அழைக்கிறார். Sitna means accusation. சித்னா என்றால் குற்றப்படுத்துவது என்ற அர்த்தம். Sitna means it's equal to the word Satan, accuser. பாருங்க, சித்னா என்றால் சாத்தானை குறிக்கிற ஒரு வார்த்தை. சாத்தான் யாரு? குற்றம் சாட்டுகிறவன். அப்படின்னா சித்னா என்றால் சாத்தான் என்ற அர்த்தம். They work hard, but the others accuse him of stealing the well, accuse them of unlawful accusations. பாருங்க, கிணறு தோண்டது ஈசாக்கும் அவருடைய ஜனங்களும் தான். ஆனா அவர் மேலே தவறாக நியாயமற்ற குற்றச்சாட்டுகளை வைத்து அவரிடத்திலே வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். What did Isaac do? ஈசாக் என்ன செஞ்சாரு? Shake it off. அதை உதறி தள்ளினார். Amen. Everybody say shake it off. எல்லாரும் சொல்லுங்க, உதறி தள்ளிருங்க. But he did not stop digging. ஆனா துறவை தோண்டுகிறத ஈசாக்கு நிறுத்தவில்லை. Amen. Amen. He digs again. அவர் திரும்பவுமாக துறவு தோண்டுகிறார். They dig again. அவங்க திரும்பவுமா தோண்டுறாங்க. And now comes Rehoboth. இப்பொழுது ரெகோபோத் வந்தது. Hallelujah. 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 Sometimes for us to get to Rehoboth, we got to cross Esek. We got to cross Sitna. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ரெகோபோத்தை அடைவதற்கு நம்ம ஏசேக்கு சித்னாவை தாண்டி ஆக வேண்டும். If you stop at Esek,
Esek, you may miss your Rehoboth. நீங்க ஏசேக்கிலே நின்னுட்டீங்கன்னா உங்களுடைய ரெகோபோத்தை இழந்துருவீங்க. If you don't shake off Sitna, you will be stuck in Sitna. You will miss your Rehoboth. நீங்க சித்தனாவை உதறி தள்ளாம இருந்தீங்கன்னா உங்களுடைய ரெகோபோத்தை நீங்க இழந்துருவீங்க. But if you will pursue, but if you will continue to dig, you will come to your place of abundance. ஆனா நீங்க தொடர்ந்து முயற்சி செய்து உங்களுடைய துறவுகளை தோண்டும்போது அந்த நிறைவான பரிபூரணத்தின் இடத்திற்கு நீங்கள் வந்து சேர்வீர்கள். Amen. Amen. You will receive your Rehoboth, where God will give you room for you to expand and to grow. நீங்க தேவனிடத்திலிருந்து உங்களுடைய ரெகோபோத்தை பெற்றுக்கொள்வீங்க. ரெகோபோத் என்கிற இடம் நீங்க இடம் கொண்டு பலுகி பெருகும்படி கர்த்தர் இடம் உண்டாக்குவார். Hallelujah. Hallelujah. So if you will not give up on your faith, if you will not give up on your dreams and visions and continue to dig, I want to prophesy over your life this morning, you are going to enter your Rehoboth. நீங்க ஒருவேளை உங்க தரிசனத்தையும் உங்களுடைய விசுவாசத்தையும் விட்டு விடாம தொடர்ந்து உங்களுடைய துறவுகளை தோண்டி கொண்டே இருப்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய ரெகோபோத் வந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. 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 Sometimes we got to dig. சில நேரங்களில் நம்ம தோண்டி தான் ஆகணும். Amen. ஆமென். எல்லாம் சொல்லுங்க தோண்டுங்க. எல்லாரும் சொல்லுங்க தோண்டுங்க. தோண்டுங்க, நல்லா தோண்டுங்க. நல்லா தோண்டுங்க. Amen. ஆமென். எதிரி போட்டுக்கிற எல்லாம் மண்ணு, எதிரி போட்டுக்கிற எல்லா தீமையான காரியங்கள், உலகம் போட்டுக்கிற எல்லா தேவையற்ற காரியங்கள் எல்லாத்தையும் தோண்டி எடுங்க. எல்லாத்தையும் தோண்டி எடுத்து ஷேக் ஆகி போட்டுருங்க. ஆமென். ஹalleluya. நமக்கு ரெகோபோத் வந்திருக்கு. This is your day of Rehoboth. உங்களுடைய ரெகோபோத் நாள் இதுதான். Amen. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. Isaac acted and not, he did not, சொல்லுங்க, Isaac acted. He did not react. Amen. இப்போ என்னன்னா ஐசக் ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்னா சண்டை போட்டிருப்பார். ஐசக் ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்னா தீமையான வார்த்தைகளை பேசியிருப்பார். அடிக்கு அடி, குத்துக்கு குத்து, நீ போடுறியா, நீ மண்ணை போட நான் கல்லை போடுவேன். அதான் ரியாக்ட். ஆக்ட், ஆக்ட்னா என்ன தெரியுமா? வார்த்தை என்ன சொல்லுதோ ஷேக் ஆஃப் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா ஆண்டவர் என்ன பெருகும்படியா ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். Hallelujah. Hallelujah. I am blessed to prosper. I am called to prosper. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Isaac didn't stop at Rehoboth. He goes on. Amen. And there is one more well that the Bible talks about where they make a covenant. பாருங்க, ஈசாக்கு ரெகோபோத்திலே நிறுத்தல. பாருங்க, அடுத்து திரும்பவுமாக இன்னொரு துறவை தோண்டுகிறார். அங்கே அவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். The men of Abimelech, they came and they saw how God was with Isaac. They made a covenant with Isaac. பாருங்க, அபிமெலேக்கின் மக்கள் தேவன் ஈசாக்கை எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார் என்பதை பார்த்து அவரோட ஒரு உடன்படிக்கை செய்யும்படி வருகிறார்கள். And early in the morning they made a covenant, and right after the covenant the people, the servants came and said, we found another well, we dug another well. பாருங்க, அவங்க காலையில வந்து உடன்படிக்கை செய்து கொண்டிருக்காங்க. உடன்படிக்கை செய்து முடித்தோனே ஈசாக்குடைய வேலைக்காரர் வந்து சொல்றாங்க, நாங்க இன்னொரு துறவை கண்டுபிடித்தோம் என்று சொல்லுகிறார்கள். And they named their well Sheba. அந்த துறவை அவர்கள் சேபா என்று பெயரிட்டார்கள். Verse 32. 32வது வசனம். They named it Sheba. அவர்கள் தமிழிலே 33 அந்த துறவிற்கு சேபா என்று பெயரிட்டார்கள். Amen. Amen. Sheba means seven, or Sheba means making a covenant. சேபா என்றால் 7 அல்லது உடன்படிக்கை என்று அர்த்தம் கொள்ளும். Or an oath, or oath, a well of oath. அது உடன்படிக்கையின் அல்லது ஒரு தீர்மானத்தின் துறவு என்று அழைக்கப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Dear brothers and sisters, listen to me. A time is coming where Abimelech is going to come and make peace with you. பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு காலம் வர போகிறது. உங்களை எதிர்த்த அபிமெலேக்கு உங்களிடத்திலே வந்து உங்களோட ஒரு உடன்படிக்கை செய்ய போறாங்க. Hallelujah. Hallelujah. The same people that spoke about you, the same people that threw mud in your face, that same people will come and say, I see God in your life. உங்களை காயப்படுத்தி உங்க மேல மண்ணு போட்ட அதே ஜனங்கள் வந்து உங்க வாழ்க்கையில தேவன் இருக்கிறார் என்பதை பார்த்து உங்களிடத்திலே ஒப்புரவாக போகிறார்கள். Hallelujah. 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 And they made a covenant, and the well was restored the same way your life is going to be restored. அவங்க உடன்படிக்கை செய்து அவங்களுடைய துறவை மீட்டு கொண்டார்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கையையும் நீங்க இழந்ததை நீங்க மீட்டு கொள்ள போறீங்க. Amen. Amen. I'll finish with this saying. இத சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். Write this down. இதை எழுதி கொள்ளுங்கள். Don't ever let what people say about you stop you from going where God wants you to go. உங்களை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிற எந்த ஒரு காரியமும் தேவன் உங்களுக்காக நியமித்திருக்கிற இடத்திற்கு போக விடாமல் தடையாக இருக்க ஒட்டாதிருங்கள். Keep going.
தொடர்ந்து முன்னேறுங்கள். Keep on digging. தொடர்ந்து தோண்டிக் கொண்டே இருங்கள். Your Rehoboth is on its way. உங்களுடைய ரெகபோத் வந்து கொண்டிருக்கிறது. Your Sheba is on its way. உங்களுடைய சேபா வந்து கொண்டிருக்கிறது. You're going to prosper to your right and to your left. நீங்க உங்க வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக போறீங்க. Like Isaac, you're going to become prosperous and become more prosperous. ஈசாக்க போல நீங்க ஐஸ்வரியவானாகி வர வர செழித்து கொண்டு விருத்தி அடைந்து கொண்டே இருக்க போறீங்க. Hallelujah. 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 Come on, stand with me in the presence of God. எல்லாரும் தேவ பிரசன்னத்துல எழுந்து நிற்கலாமா? Thank you, Jesus.